ஆதாம் ஏவாளின் இரண்டாவது மகன் வந்திருக்கிறேன். ஏன்னா முதல்ல பேசினவர் மூத்த மகன் தான், ரெண்டாவது பேசுறாரு. ரெண்டே பையன் தான் அவனுக்கு. அவ்வளவுதான். அதுல கொடுமை என்னன்னா ஒருத்தன் குத்திட்டான். முதல் கொலை. ஆமா, நல்ல வேளை நாங்க சண்டை போடாம இருக்கோம். நல்ல பேச்சாளர் தெய்வானை எனக்கு கல்லூரி நாட்கள்ல தெரியும். SSN கல்லூரியில தெய்வானை முதல் முறையாக பேசும்போது அந்த நிகழ்ச்சியில நான் இருந்தேன். அப்ப இருந்து அவங்க வளர்ச்சியை பார்க்கும்போது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. எப்பவுமே வளர்ச்சி என்பது ஆரோக்கியமா இருந்தா சந்தோஷமா இருக்கும். இப்ப தெய்வானை வளர்ச்சி சந்தோஷமா இருக்கு, அறிவியல் வளர்ச்சி அப்படி இல்லை. அதனால வளர்ச்சி எல்லாமே சந்தோஷம்னு அவங்க சொல்ல முடியாது. நம்ம உடம்புல சில விஷயங்கள் தேவையில்லாம வளர்ந்ததுன்னா அது சந்தோஷமா இருக்காது. வளர்ச்சி என்பது சமமாக இருக்கணும், சரிவிகிதமா இருக்கணும், நியாயமா இருக்கணும், நிதானமா இருக்கணும். அது இல்லாத ஒரு பக்க வளர்ச்சி எதுவுமே நல்லதில்லைன்னு சொல்ற எச்சரிக்கை தான் நாங்க பண்றோமே தவிர, நீ மைக்ல பேசுறியா, லைட்ல பேசுறியா, இல்ல மொபைல் வச்சிருக்கிறியா, இதெல்லாம் கேள்வி கிடையாது. நான் என்ன வேணாலும் வச்சிருப்பேன், அது என்னையும் கெடுக்கும்ன்றதுதான் உண்மை. இத சொல்றதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். அவங்க கழுவி ஊத்துனாங்க அப்படின்னு தெய்வான சொன்னாங்க. கழுவின்னு ஊத்துன சாந்தி தான் அயோத்தியில பாத்திரத்தை தேய்க்கிறதுக்கு போல சொத்தை தேய்ச்சிருச்சு. இதெல்லாம் யோசிக்கணும். முதல்ல என்ன பேசுறாங்க அவங்க? சொல்றாங்க செவ்வாய் கிரகத்திலே மக்கள் இடம் வாங்க போகிறார்கள். எதுக்கு? அதுக்கு இன்னொரு 100 வருஷம் கழிச்சு ஒரு சொத்து மீட்பு குழு போடணும். அயோத்தியில வாங்கின இடத்துக்கு அதிசயா இருக்கு. KN சுப்பிரமணிய சார் எங்க? அவர் கனரா பேங்க்ல எங்களுக்கு எல்லாம் தெரியும், மதுரையில் இருந்தாரு, லீட் பேங்க்ல இருந்தார். அவர் எனக்கு ரொம்ப வேண்டிய நண்பர். 23 தடவை கொரோனா டைம்ல போயிருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் நல்லா யோசிங்க. அடுத்த தெருவுக்கு யாரும் போகக்கூடாதுன்றாங்க, அயோத்திக்கு போயிருக்காங்க. அடுத்த தெருவுக்கு போகக்கூடாது, அயோத்திக்கு போயிருக்கிறாங்க. காரணம், ஒரு சமூகத்துக்கு எதையாவது தம் காலங்களில் செய்ய வேண்டும் என்கிற உயிர் துடிப்பு. இதுக்கு அறிவியல் தேவையில்லை, அறிவு இருந்தா போதும், உணர்ச்சி இருந்தா போதும். சும்மா அம்புட்டைய அறிவியல் வளர்த்துச்சுன்னு சொல்லக்கூடாது. அதுலயே ஒரு சின்ன டெக்னிக் பண்ணிருக்காங்க. அவர் பேங்க்ல இருந்ததுனால அவர் பண்ணிருக்கிறார். அது அவங்க சொல்லிட்டாங்க, அதனால நான் சொல்றேன். கலர் ஜெராக்ஸ் கையில கொடுத்து அறிவியல் எப்படி பயன்பட்டு கொடுத்த டிராப்ட் கலர் ஜெராக்ஸ், ஒரிஜினல் கிடையாது. பேங்க்ல தெரிஞ்சு போகும். ஏன் தெரியுமா? எங்களுக்கு பேங்க்ல வேலை பார்த்த எல்லாருக்குமே, நிறைய பேர் ரிட்டையர்ட் பேங்க் அபிஷியல்ஸ் இருப்பீங்க. சொத்து பத்திரத்தை கலர் ஜெராக்ஸ் எடுத்து 4 பேங்க்ல வாங்கிடுவாங்க. அறிவியல்ங்க. கடைசியில 4 மேனேஜர் ஜெயில இருப்பாங்க. எதுல கலர் ஜெராக்ஸ்? இந்த பாப்பா பேசுது, நீங்க அறிவியல் வளர்ச்சியை மட்டுமே காட்டுகிறது. உள்ள போனவங்களுக்கு தெரியும். அதுல அவங்க சொன்னாங்கல்ல ஒரு கேள்வி, செல்போன், அதன் மூலம் தானே இந்த ராஜகுமாரை நிகழ்ச்சிக்கு அழைத்தோம், அதுல வந்தவர் பேசலாமா? எங்க ஐயா 1961 இருந்து பட்டிமன்றம் பேசுறாரு. காரைக்குடி கம்பனடிப்படி சாவதா கணேசன் ஐயா காலத்துல இருந்து பேசுறாரு. ஐயா செல்போன்லயே உங்களை கூப்பிட்டாரு? இல்ல, செல்போன் வர்றதுக்கு முன்னாடி பட்டிமன்றம் கிடையாதா? சொல்லுங்க. ஞானசம்பந்த பெருமானும் அப்பரும் தெருத்தெருவாக கோவிலாக பாடிய காலத்துல மைக்கு வச்சா பாடுறாங்க. அன்றைக்கு வளராத பக்தியா இன்னைக்கு வளர்ந்தது.
சும்மா என்ன வேணாலும் அந்த தண்ணியில இருந்து பேசி எங்களை ஆதாம் ஏவாள்னு வயசான ஆளு காட்டுறது. பர்மாவுக்கு செட்டியார் போயிருக்கிறாருன்னா அந்த காலத்துல போனா கடுதாசி தான் வரும் அல்லது ஆள் சொல்லி விடுவாங்க. ஆனா சொத்து சேர்த்துருவாரு. இல்லாட்டி காரைக்குடியில் இப்படி வீடு கட்ட முடியுங்களா? போன் மட்டும் இருந்ததுன்னு வைங்க, உங்க மூதாதையர்கள் ஒரு நாள் சொத்தோட வந்திருக்க மாட்டாங்க, பேக்கோட தான் வருவாங்க. ஏன்னா இந்த அம்மா இங்க இருந்து அந்த கலர் பேக் வாங்க, இந்த கலர் டிசைன் வாங்கன்னு சொல்லி இவர் சம்பாதிக்கிறதுல இத வாங்கியிருப்பாரு. ஆனா இவ்வளவு சொத்து எப்படிமா சேர்த்தாரு? இது அமைதியா இங்க இருந்தது, அவர் அமைதி அங்க வேலை செய்வார். செல்போன் வந்து ஆளுகளை சரி பண்ணுது. நீங்க சொல்றதுக்கு ஒரு ஆள் வேற. சார் என்ன வேணாலும் சொல்லுங்கப்பா, நீங்க சின்ன பிள்ளைங்க, நாங்க கொஞ்சம் வயசுல மூத்தவங்க. ஒரு குடும்பத்துல கணவனும் மனைவிக்கு சண்டை போட்டா இப்பதான் ரொம்ப வசதி வந்திருக்கான். என்னன்னா அந்த அம்மா ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணுதான், இவர் ஸ்விக்கில ஆர்டர் பண்றாரா, 2 பேரும் பட்னி இல்லாம இருக்காங்களா? இது சொல்லலாமாப்பா? எனக்கு பதறுதுப்பா. ஒரு காலத்துல பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, காலையில சண்டை போட்டாலும் சாயந்தரம் சாப்பாட்டுக்கு 2 பேரும் சேர்ந்துருவாங்கன்னு சொன்னானா இல்லையா? நீங்க இப்ப சாப்பாட்டுக்கு கூட சேராம ஆளாளுக்கு ஆர்டர் பண்ணி அவங்க ரூம்ல சாப்பிட்டீங்கன்னா குடும்பமா லாட்ஜா? ஏன் இந்த சமூகங்கள்ல டிவோர்ஸ் பெருகுது இப்ப தெரியுதா? ஜொமேட்டோ படுத்துற பாடு இது. பேசுறாங்க வந்து இதுக்கு கை தட்டுல. சார் இந்த பாப்பா வந்து சின்ன பொண்ணு, அது அப்படித்தான் சொல்லு பாவம். வீல் வச்சானா எங்க பெட்டியில இழுத்துக்கிட்டே போயிட்டாலாம். அதனால எவ்வளவு டிராவல் வசதியா இருக்குது சார். போர்ட்டர் 10 ரூபாய்க்கு நின்னானே அதிகம் படிக்காதவன் அவன் வயிற்றுல அடிச்சுத்தானே அந்த வீல் சுத்துது. அவன் இருக்கா இல்லையா? ஒரு போர்ட்டருக்கு 10 ரூபாய் கொடுக்க முடியல. அந்த காலத்துல ஏன் சுமைய நான் சுமந்தையா, சுமக்கும் போது குறைந்தபட்சம் ஒரு சுமை சுமக்கிற ஒரு பலம் என் கையில இருந்தது, என் வீட்டம்மா கையில இருந்தது. உங்க மாதிரி சின்ன பையலுக்கு 2 தூக்கிட்டு. இன்னைக்கு நீங்க பாருங்க, இந்த பஞ்சாப்காரங்க வர்றாங்களே, அவன் ட்ரெயினை விட்டு அவன் இறங்குனானா ஒரு 2 டன் ஜாமான இறக்குவான். 4 பேர் சேர்ந்து அப்படி தூக்கிட்டு வர்றாங்க. அவன் பலம் இருக்கு. நம்மளுக்கு பூரா இழுத்துட்டு போறாங்க. சில இடத்துல வச்சிட்டு திரும்ப இன்னொருத்த இழுத்துட்டு போயிருக்கான். அப்புறம் இவங்க சொன்னாங்க பாருங்க, எந்த தப்பையும் சிசிடிவியில் கண்டுபிடிக்கலாம். அந்நேரம் அவன் சிசிடிவில இழுத்துட்டு போனவன் யாரு? எந்த வெயிட்டையும் இழுத்துட்டு போயிடலாம்ல. நம்ம சுமை என்னன்னு நமக்கு தெரியும். சின்ன பையன் கூட தள்ளிட்டு போயிடுவான்ல. இதெல்லாம் வசதியாமா வளர்ச்சியாமா? அப்புறம் இப்போ ரீசெண்டா ஒரு டாக்டரை பார்க்க போனேன். மதுரையில் இருக்கிற ஒரு நல்ல டாக்டர். அவர் வந்து எனக்கு டாக்டர், ஐயாவுக்கு டாக்டர், பாரதி மேடத்துக்கும் அவர் டாக்டர். இது எப்படி ஒருத்தரே எல்லா ஊருக்கும் டாக்டரா இருக்கிறான்னு சொல்லாதீங்க. அவர் சென்னையில வரும்போது இவங்களுக்கு தெரியும். ஐயாவுக்கு காலில் அடிபட்டு இருக்கும் போது அவர் தான் டாக்டர் ராஜாமணின்னு மதுரையில ரொம்ப நல்ல டாக்டர் ஆர்த்தம். அவர் பார்க்க போகும்போது சொன்னேன், சார் ஒரு சின்ன ஒரு படம் காட்டுறேன் அப்படின்னாரு. அவர் கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல காட்டினார். அதுல என்ன இருக்குன்னா, அந்த கால ஜிம்மா உச்சரிப்பு சரியாமா? இது வேற இங்கிலீஷ் தெரியலன்னு வாங்க. GYM அப்படி சொல்லிட்டோம்னா பிரச்சனை இல்லை. என்ன அது அப்படின்னு காட்டினா, பெண்களுக்கான அந்த கால உடற்பயிற்சி என்னென்ன செஞ்சாங்கன்னு பார்த்தா, அந்த ஆட்டோரல், திருகல், 3வது அம்மி. இது 3ஐயும் இன்னைக்கு ஆர்த்தோல ரொம்ப பெரிய டாக்டர். அவரு கலைஞருக்கு எம்ஜிஆருக்கு ஆபரேஷன் பண்ணும்போது கூட இருந்தவர். அவ்வளவு பெரிய டாக்டர். இது 3ஐயும் படம் காட்டுறாரு. சார் இதை நான் எல்லா இடங்கள்லயும் சொல்றேன் சார். இந்த கை இந்த மாதிரி சுத்துன போது இங்க இருந்த பலம் இப்ப இல்லைன்றாரு. நாங்க வந்து இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எதிரிகள் இல்லை. இந்த அம்மா சொல்றாங்க, அரைச்ச மாவை அரைப்போமா, துவைச்ச துணியை துவைப்போமா. இப்ப நான் உங்கள்கிட்ட நேர்மையா கேட்கிறேன்,
இந்த மிக்ஸி கிரைண்டர் வந்த பிறகு தின மாவாடுறீங்களா? சும்மா பொய் சொல்லக்கூடாது. இப்பதான் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை மொத்தமா மாவாட்டி மொத்தமா போட்டு விட்டு மொத்தமா ஊத்தி 3 நாள் சட்னி அப்படியே அது நுரைச்சு கிடைக்கியா அந்த சட்னி. ஏன் நம்ம அப்புறம் சொமட்டோ தான். சரி, ஒன்னே ஒண்ணு விஷயம் 2-3 இருக்குன்னா சீக்கிரம் சொல்லிடுறேன். அறிவியல் எல்லாம் வளர்ந்துருக்கு, உறுப்பு தானம் எல்லாம் பண்றாங்க. உங்களுக்கு தெரியுமா, ஒரு ரொம்ப பெரிய ஒருத்தர், அவர் இப்ப இல்ல, அவருக்கு உறுப்பு தானம் பண்றதுக்காக ஒரு சின்ன பையனையே ஒப்பேத்தினாங்க. இது நடந்தது, அதுக்கு மேல நான் பேச முடியாது. உறுப்பு தானத்துல இதெல்லாம் இருக்கு. உறுப்புகள் திருடப்படுகின்றன. ஆமாம்மா, வளர்ச்சி. இவ்வளவு அறிவியல் பேசியிருக்கிறோம்ல, கண்ணுக்கே தெரியாத 5 மில்லிகிராம் எடை கூட இல்லாத ஒரு கொரோனா தான் இன்னைக்கு உலகம் முழுக்க முடக்கி வச்சிருக்கு. இன்னும் செட் ஆகல. உத்தவ் தாக்கரே மகனுக்கு வந்திருக்கின்றான், ராஜ் தாக்கரே. நம்ம ஓம் பிர்லா இருக்காரு, பார்லிமெண்ட் சபாநாயகர், அவர் ஆஸ்பத்திரியில் இருக்கிற. இப்போ இதெல்லாம் இப்ப வந்த செய்திகள். அப்படின்னா பயந்து கிடக்கிறோம். என்னைக்காவது இந்த மாதிரி நாம போட்டு உட்கார்ந்து இருந்தோமா? சொல்லுங்க, என்னைக்காவது. சமண சன்னியாசிகள் இப்படி இருந்தாங்க முன்னாடி. இந்த அளவுக்கு இது வளர்ச்சின்னு சொல்லுவீங்களா? பயங்கரம், பயங்கரம். கொரோனா காலத்துல ஆஸ்பத்திரியில இருந்த எல்லார்ட்டையும் கேட்டு பாருங்க, என்ன மருத்துவம் வளர்ந்திருந்ததுன்னு சொல்லுங்க. எனக்கு தெரிய சில பேர் 5 லட்சம் ரூபாய் கட்டினாதான் உள்ள கூப்பிட்டாங்க. அவர் வெளியே நிப்பாரு, 5 லட்சம் கொடுத்துட்டு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் போயிடணும். அப்புறம் தள்ளி நின்று மாத்திரையை தூக்கி போடுவாங்களாம். அது பாராசிட்டமா, அதையே தூக்கி எரிஞ்சிருக்காங்க. இந்த மீனுக்கு உணவு போடுவாங்க, சிக்கனா சிக்காகி போகும். நடந்ததா இல்லையா? ஊகான்ல இருந்து, ஊகானை யார் சார் பார்த்தா? ஊகான் ஊகான் ஊர் புறா பேசுறமே, இது எப்படி பரவியது? இத்தனை வளர்ச்சிகள் வந்ததுனால் பரவியது. அறிவியல் வளர்ச்சி ஒரு பக்கம் அல்ல, அது 2 பக்கமும் கத்தி மாதிரி, எந்த பக்கமும் வெட்டும். 1-2 விஷயம் மட்டும் பட்டுன்னு சொல்லிடுறேன். செயற்கை நுண்ணறிவு ஒண்ணு வரப்போறது, வந்துருச்சு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், AI. இப்ப இன்னைக்கு படிக்கிற பையங்களாரும் அதான் படிக்கிறாங்க. ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் ஒரு பெரிய அறிஞர், அவர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். வேணா நீங்க கூகுள்ல தேடி பாருங்க, ஏன்னா கூகுளே அறிவியல் தான். அவர் சொல்றாரு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு மனிதனுக்கு நிகராக இந்த இயந்திரங்களுக்கு தரப்படும். தந்துவிட்டால் அதுதான் மனிதனின் கடைசி கண்டுபிடிப்பாக இருக்கும்ன்றாரு. ஏன்னா அதுக்கு பிறகு அந்த எந்திரங்கள் உலகை ஆள ஆரம்பித்து விடும், மனிதன் அதற்கு அடிமையாகி விடுவான். எவ்வளவு பெரிய ஆபத்துல நாம உட்கார்ந்து இருக்கோம். சார் வேற ஒண்ணு வேண்டாம், உட்கார்ந்து இருக்கிறோம் எல்லாம் பிளாஸ்டிக் சேர். இந்த பிளாஸ்டிக் எவ்வளவு காலத்துக்கு இந்த உலகத்தில் மக்காமல் இருக்கும்? நம்ம வச்சிருக்கிற எல்லாம் பிளாஸ்டிக். பிளாஸ்டிக் வேஸ்ட் எவ்வளவு இருக்கு அதை மட்டும் தயவு செய்து பாருங்க. 25,940 டன் ஒரு நாளைக்கு பிளாஸ்டிக் வேஸ்ட் வருதா உலகம் முழுக்க. 25,940 டன். இதுல 40% அப்படியே ரோட்ல கிடக்காது. இங்க மட்டும் இல்ல, உலகம் முழுக்க. இது என்ன ஆக போகிறது? இந்த மண்ணை அரித்து எடுக்க போகிறது. நீங்க எல்லாரும் சாப்பிடுற உணவுல இவ்வளவு பெஸ்டிசைட்ஸ் அறிவியல் கொடுத்தது. சார் சாணமும் எருவும் போட்டு இந்த ஊர்ல விவசாயம் நடந்த போது இத்தனை வியாதிகள் இல்லை. என்னைக்கு இந்த மருந்துகளை உள்ள போட்டானோ அன்னைக்குதான் வியாதிகள் பெருகுச்சு. இப்ப இது அறிவியல் ஒத்துக்கிறீங்களா? எல்லாத்துக்கும் மேல இன்னும் ஒண்ணு, உங்க வீட்டுல இருக்கிற வேஸ்ட், எலக்ட்ரானிக் வேஸ்ட் எவ்வளவு? உங்க வீட்டுல மொபைல், இந்த ரிமோட்டா, அது மொபைல், பழைய பேட்டரிஸ், பழைய சார்ஜர்ஸ், இதெல்லாம் வேஸ்ட்ல சேரும்.
இதெல்லாம் எங்க போக போகுதுன்னே தெரியலன்றான். இது எல்லாத்துக்கும் மேல அட்டாமிக் வேஸ்ட், அணுக்கழிவு. அது என்ன செய்வோம்னு இன்னும் மனுஷனுக்கு தெரியல. ஐன்ஸ்டீன் அழுதார், இப்படி போகும் நான் நினைக்கவே இல்லைன்னு அழுதார். அறிவியல் நன்மையை நோக்கி நம்மை நடத்துவதாக பொய் சொல்லிக் கொண்டு அரசியல்வாதிகள் மாதிரியே தன் ஆதாயத்தை பெற்றுக்கொண்டு நம்மை வேறு பக்கம் நகர்த்துகிறது. மனித சமுதாயம் முன்பு விட லகுவாக வாழ்கிறது, ஆனால் ஆபத்துகளோடையே வாழ்கிறது. மிகப்பெரிய ஆபத்தை சுற்றி சூழ வைத்து நாம் வாழ்கிறோம். அதுதான் உண்மை. அறிவியல் வளரக்கூடாதுன்னு நாங்க சொல்லல, வளரட்டும். ஆனால் இந்த ஆபத்துக்களுக்கு ஒரு தீர்வை கண்டுபிடித்து சொல்லிவிட்டு வளர்ந்தால் அறிவியலை நாங்களும் தெய்வானையோடு சேர்ந்து ஆதாம் பிள்ளைகளும் போற்றுவோம் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கத்துக்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் ஐயா அவர்களே, மேடையில இருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களே, இந்த அரங்கு எங்கிலும் பொங்கி ததும்பி நிறைந்து வழிந்து கொண்டிருக்கின்ற கோவை வாழ் அன்பு சொந்தங்களே, நண்பர்களே, மிகுந்த தீரத்துடன் துணிச்சலுடன் காசியிலே அபகரிக்கப்பட்ட உங்களினுடைய சொத்துரிமையை சமூக நலனுக்காக மீட்டெடுத்து வந்திருக்கின்ற மீட்பு குழுவை சார்ந்த பெரியவர்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் ஐயா அவர்களே, நீங்கள் என்னை பேச அழைத்த போது நான் கொஞ்சம் யோசிச்சேன். இந்த பட்டிமன்றத்துல பேசாம நான் விடை பெற்றுக் கொள்ளலாமான்னு எனக்கு தோணுச்சு. சீக்கிரம் முடிஞ்சிருக்கோம். நாம ரொம்ப நேரமா காத்திருந்து களைச்சிருக்கோம். ஏன் அப்படி நான் ஒரு முடிவை எடுக்கிற மாதிரி வந்துட்டேன்னா, எனக்கு முன்னாலே பேசிய திரு ராஜா அவர்களினுடைய அறிவினுடைய அந்த விஸ்தீரத்தை பார்த்து அப்படியே எனக்கு பிரமிப்பு ஆயிடுச்சு. சில சமயம் பிரமிப்பு வந்தா வார்த்தை வராது இல்ல, அது மாதிரி பேச்சு வரல. எப்படி விஜயகாந்த் அடுத்து புள்ளி விவரம் இவர் தான் சொல்லிருக்கார். ரமணா படத்தை சொல்லுவாரு பாருங்க, அதுக்கு பிறகு இவர் தான் 25,940 டன் பிளாஸ்டிக் வேஸ்டா போட்டிருக்கு. இது எப்படிங்க உங்களுக்கு தெரியும்? போய் ஒவ்வொரு இடமா அனுத்திருக்காருங்க. உலகம் முழுக்க ஒவ்வொரு தெருவா போய் அங்கங்க கொட்டி கிடந்த பிளாஸ்டிக் எல்லாம் அந்த பழைய கால தராச வச்சு அளந்து இந்த ஒரு கூட்டத்துக்கு இப்படி தயாரிக்கிறாருன்னா இவர் பேசுகிற எவ்வளவு கூட்டம். இந்த தகவலை கூகுள்ல இருந்து தானே எடுத்திருக்காரு. அது எப்ப எடுத்தாருன்றீங்க? காலையில மட்டும் பிஸி அவரு. இங்க வந்து உட்கார்ந்த பிறகு பிளாஸ்டிக் வேஸ்ட் ஹவு மச் இன் தி வேர்ல்ட்னா ஒரே ஒரு செகண்ட்ல சொல்லுது. இங்க வந்து சொல்றாரு 25,000. உங்களுக்கு அதுக்கு மட்டும் வேணும், மத்தபடி அறிவியலால எல்லாரும் கேட்டு நாங்களாம் குட்டிச்சு வர போறோமா? என்னங்க பேசுறாங்க? இவர் ஆதாம் ஏவாளுடைய 2வது மகனா, அதாவது ராஜ்குமாரை விட இவர் வயது குறைவாக இவர் சொல்லுகிறார். என்ன ஒரு ஏமாத்து வேலை. ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் சொன்னார். அவர் சொன்ன நீங்களா கை தட்டுறீங்க. ஸ்டீபன் ஹாக்கின்ஸை பற்றி கூகுளில் போய் தேடி பாருங்க, சொன்னாரா இல்லையா? அப்ப ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்ந்து இந்த பூமியினுடைய சரித்திரத்தை மாற்றி போட்டான். நமக்கு எப்படிங்க தெரியும்? அறிவியல் சாதனம் என்னன்னு தெரியுமா? ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? இங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரியும் நிச்சயமா. நீங்க போய் பாருங்க. ஐயா பிறந்து கல்லூரி மாணவரா 18 வயசுல இருந்தாயா? புத்திசாலி, ஃபர்ஸ்ட் ரேங்க் எல்லாத்திலயும். 18 வயசுல கழுத்துக்கு கீழே முழுக்க செயல் இல்லாம போயிடுச்சியா? செயல்பாடு கிடையாது. கையில் நகர்த்த முடியாது, காலில் நகர்த்த முடியாது. அதோடையாவது பொழைச்சாருன்னு பார்த்தா அவருக்கு வந்த கொடிய நோய் என்ன பண்ணிச்சு? அவர் பேச்ச முடக்கிருச்சு, பேச முடியாது. நான் கேக்குற ஒரு ஆளுக்கு கழுத்துக்கே செயல்பாடு இல்ல, பேச்சும் இல்ல. அவர் தான் உலகத்தின் மாபெரிய விஞ்ஞானியா எப்படி இருந்தாருன்னு நான் கேக்குறேன். ஏனென்றால்
அவருக்கு உதவி செய்தது அறிவியல் கண்டுபிடிப்புகள் தான். அவருக்கு ஸ்பெஷலி மேட் ஒரு சேர், அதுல உட்கார்ந்துக்கிட்டு யாருடைய உதவி இல்லாம எங்கேயும் போவார் எங்கேயும் வருவார். இப்போ அவர் ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சாரு, நமக்கு எப்படி சொல்லுவாரு? பேசி சொல்லலாம், அவருக்கு பேச முடியாது. கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணா அவருக்கு டைப் பண்ண முடியாது. எப்படி அந்த கண்டுபிடிப்புகள் உங்களுக்கு வந்து சேர்ந்தது ராஜா? சொல்லுங்க. எப்படி தெரியுமா? அவரே ஒரு கருவியை கண்டுபிடிச்சாரு. அவர் மனசுல நினைக்கிறத உள் வாயில அவர் பேசுவார். அந்த கருவி அதை கேட்டு அதை ஒரு டிராப்டா போடும். இப்படித்தான் ஸ்டீபன் ஹாக்கின்ஸுடைய கண்டுபிடிப்பா நமக்கு வந்தது. இன்னைக்கு நீங்க மைக்ல இருந்து பிரம்மாண்டமா முழங்குறீங்களே, ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் என்ன சொன்னார்? அவர் என்ன சொன்னார்னு உங்களுக்கு தெரிய வந்ததே அறிவியலின் வளர்ச்சியால தான். இல்லாட்டா அவர் என்ன சொல்ல வந்தார்னு யாருக்குமே தெரிஞ்சிருக்க. இது ஒரு பேச்சு, இது ஒரு அணின்னு வேற இவங்க 2 பேரும் உட்கார்ந்து இருப்பாங்க. இதுல அவர் சொல்றாரு, அந்த டாக்டர் ஆர்த்தோ டாக்டர் ராஜாமணி ரொம்ப பெரிய, அவர் சொன்னப்போ நானும் இருந்தேன். நான் எங்க 2 பேர்ட்டு சொன்னார், இதெல்லாத்தையும் எல்லாரும் செய்யுங்க. என்னது அந்த எந்திரம் மாதிரி அந்த மாவாட்டம் சொன்ன, நாங்க திரும்ப செய்யறோம். நாங்க திரும்ப செய்யறோம். மிக்சி கிரைண்டர் எல்லாம் வேணாம், எந்திரம் வச்சுக்கிறோம், செய்யறோம். ஆனா டாக்டர் ராஜாமணி இத எம்டி தெய்வானிட்டு சொல்லணும், உங்ககிட்ட சொல்லிருக்காரு. அதனால மிக்சட் கிரைண்டர் எல்லாம் இங்க இருக்கிற எல்லா பெண்கள்ட்டையும் நான் சொல்றேன், எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துருங்க. இனிமே ஆண்களும் எல்லாம் அடவை எந்திரத்துல, மிக்சி கிடையாது, கிரைண்டர் கிடையாது, அவங்களும் உட்காந்து எந்திரத்துல பண்ணணும், மாவாட்டணும். செய்யறீங்களா? உங்களுடைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் எல்லாம் இவங்க காலாட்டிட்டு உட்காருவாங்க, நாம மாங்குன்னு நம்ம அம்மியில அரைச்சு கொடுக்கணும். இப்ப ராஜா சொல்கிறார், குக்கரில் வடித்த சாதம் எனக்கு பிடிப்பதே இல்லை, கஞ்சியை வடிச்சு கொடுங்க. நீங்க போய் வடிங்க கஞ்சிய. நான் உங்களை கேட்கிறேன், ரொம்ப 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 நாணயமா கேட்கிறேன். இவ்வளவு பெண்கள் இருக்கீங்க, உங்களுடைய பாட்டிகள் வாழ்ந்த சமையலறை எப்படி இருந்தது? இவ்வளவு ஆண்கள் இருக்கீங்க, உங்களுடைய அம்மா பட்ட கஷ்டத்தை நினைச்சு ஒரு நாள் கண்ணீர் வடிக்காத ஒரு மகன் இருக்க முடியுமா? சமையலறை எப்படி இருந்தது? சித்திரவதை கூடம் போல இருந்தது. நெருப்புக்கு வழி இல்லைங்க, பக்கத்து வீட்டுல இருந்து நெருப்பு வாங்கிட்டு வருவாங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இன்னைக்கு கேஸ் அடுப்ப திருப்பின உடனே எரியுது. இது நாங்க கொஞ்சம் சந்தோஷம் பார்த்தா ஒரு பிடிக்கிற தண்ணியை குடிச்சுக்கிறேன். நான் பாத்திருக்கேன் சார், என்னுடைய பாட்டி ரொம்ப கொஞ்சம் பருமனா இருப்பாங்க. ஏன்னா ஏகப்பட்ட பிரசவம், உடம்பு கேட்கல, பருமனா இருப்பாங்க. அந்த ஆட்டுக்கல்ல தரையோட தரையா பதிச்சிருப்பாங்க சார். ஒவ்வொரு நாளும் அவங்க உட்கார்ந்து அதை ஆட்டிட்டு 3/4 மணி நேரம் கழிச்சு தெப்பல் வேர்வையோட எந்திரிக்க முடியாம எந்திரிச்சு வருவாங்க பாருங்க. சரி, நம்ம எல்லாம் ஏன்டா சாப்பிடுறோம்னு நான் வருத்தப்பட்டிருக்கேன் சார். இன்னைக்கு ஒரு சுவிட்ச போட்டா அதை ஆட்டுதுன்னா பெண்களினுடைய வேலை நேரம், அவர்களுடைய உடல் சிரமம் எவ்வளவு குறைஞ்சிருக்கு. அவங்க உடனே நீங்க ஏன் ஜிம்முக்கு போல, ஜிம் இல்ல அது ஜிம், உடற்பயிற்சின்னு சொல்லுங்க. நீங்க ஜிம்முக்கு போய் போறோம் நாங்க. ஏன் உங்களுக்கு என்ன சார் கஷ்டம்? இதுல கொஞ்சம் நாங்க நல்லா இருந்துட்டாக்க எங்களுடைய நேரத்தை படிப்பு வேலை என்று பெண்கள் செலவழிப்பதில் அந்த 2 பேருக்கும் அப்படி ஒரு கடுப்பாரு. பெண்கள் இன்றைக்கு படிக்கிறார்கள். எங்களுடைய தெய்வானை இருக்கிறாளே, அவள் வேலை செய்கிற நிறுவனம் ஜோகோ என்கிற ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் அமெரிக்காவில தான் இருந்தார். அவர் என்ன சொன்னாரு, அமெரிக்காவில் நான் இருந்துட்டு அங்க இருக்கிற பயல்களுக்கு நான் ஏன் வேலை கொடுக்கணும்? என்னுடைய கம்பெனி தென்காசியில இருந்து நடத்துறது. தென்காசிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்திலே அந்த நிறுவனம் இயங்குகிறது இப்போது. எப்படி சாத்தியம்? இது ஐடி கம்பெனி தானே. நாம என்ன நினைச்சிட்டோம், ஐடி கம்பெனி எல்லாம் அமெரிக்கால தான் நடக்க முடியும், நம்ம ஊர்ல நடக்க முடியுமா? நம்ம ஊர்ல நடந்தாலும் சென்னையில தான் இருக்கணும், ஓஎம்ஆர்ல தான் ஆபீஸ் கிடையாதுன்றாரு அவரு. தென்காசியில நான் ஆபீஸ் வச்சிருக்கேன், அங்க இருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கு நான் வேலை கொடுக்கிறேன். எதை இதை சாத்தியமாக்கியது என்றால், எங்க நீ இருந்தாலும் யாரோடையும் தொடர்பு கொள்ளலாம், வேலை செய்யலாம் என்பதை சாத்தியமாக்கி இன்றைக்கு தென்காசியை ஒரு கலிபோர்னியாவாக மாற்ற முடியும் என்றால் அறிவியல் தானே அதற்கு காரணம். அவர் சொல்றாரு, அதான் ராஜேஸ்வர் மாதிரி சாமர்த்தியம் எனக்கு கிடையாது. உடனே பேச்சுக்கு நடுவில் கேனரா பேங்க் ஆள் எனக்கு ரொம்ப நமக்கு இதுதான் வர மாட்டேன். அடுத்த கூட்டம்னா அவர் அலறிட்டு ராஜேஸ்வர தானே கூட்டுவாரு. நமக்கு இந்த சாணக்கிய நமக்கு வரல. ஐயா 23 முறை போனீங்க ஐயா கொரோனா காலத்துல. எப்படியா போனீங்க?
நடந்து நடந்து போனீங்களாயா? அந்த காலத்துல தென்னை மாவு தேனெல்லாம் உருட்டிட்டு காசிக்கு நடந்து 23 முறை நடந்து போயிருக்காங்க. விமானம் என்ற அறிவியல் சாதனம் இல்லைன்னா எப்படி போக முடியும் உங்களால? நான் கேட்கிற பெரிய மீட்பு நடவடிக்கையை எடுத்திருக்கிறீர்கள். அதை பத்தி அந்த தலைவர் பேசினார். அவர் பேச்சு நான் முழுக்க கேட்டேன். நிஜமாகவே கண்ணீர் கதை தான். இது எளிதா? எங்க நடுவர் சொன்ன மாதிரி சொந்த ஊர்ல பக்கத்து தெருல எவனோ ஒருத்தன் லேண்ட் எடுத்துக்கிட்டாலே 40 வருஷம் 50 வருஷம் மீட்க முடியலையா? எப்படி நீங்க செஞ்சீங்க? அவர் சொன்னாரு, ஒரு வக்கீல் முதல்ல என்ன செஞ்சது அவர் சொன்னாரு, நினைவு இருக்கா உங்களுக்கு? ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை உருவாக்கினார். இதுதான் அவர் சொன்னாரு. நீங்க ஒரு சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர் உங்க அத்தனை பேரையும் இந்த தகவலை சொல்லணும். நாங்க இன்னைக்கு போனோம், ஒருத்தர் அடிச்சுட்டாரு, அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். இருந்தாலும் இந்த செய்திகள் உங்களுடைய மொத்த சமூகத்துக்கும் ஒரே நேரத்தில் எப்படி சார் போய் சேரும்? டிவில சொல்லுவாங்களா? நீங்க தனியா சேனல் வச்சிருக்கீங்களா? அத்தனை பேரும் குக்கு வித் கோமாளி பார்த்துட்டு இருக்காங்க. நான் கேட்கிறேன், டார்கெட்டட் கம்யூனிகேஷன். இப்போ என்னுடைய சமூகத்தில் இருப்பவர்கள், என்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள், என்னோட கல்லூரியில் படித்தவர்கள், இவர்களுக்காக மாத்திரம் ஒரு விஷயத்தை நான் பகிர வேண்டும் என்றால் நான் எப்படி பகிர முடியும்? இன்னைக்கு வாட்ஸ்அப் மாதிரி, டெலிகிராம் மாதிரி நிறைய குரூப்ஸ் இருக்கு. இப்படிதானே சார் நம்ம பகிர முடியும்? உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த செய்தி எப்போது வந்து சேர்ந்தது? நிலம் மீட்கப்பட்டது. அடுத்த 5 நிமிஷத்துக்குள்ள மொத்த சமூகத்துக்கும் செய்தி வந்தது என்றால் தொலைத்தொடர்பு சாதனங்கள் இல்லாமல் இதை எப்படி செய்திருக்க முடியும் என்று நான் கேட்கின்றேன். சார், உங்களுக்கெல்லாம் நீங்க நிறைய வயதானவர்கள் இருக்கீங்க. நம்ம பள்ளியில படிக்கிற போது நம்ம கிளாஸ்ல ஒரு கிளாஸ்ல 4 பிள்ளைகளாவது போலியோ அட்டாக் வந்த பிள்ளைகள் இருக்க மாட்டாங்க. ஞாபகம் இருக்கா இல்லையா உங்களுக்கு? ஒவ்வொரு வகுப்பிலும் கால் சரியாகல, நடக்க முடியாத 3-4 பிள்ளைகளா கட்டா இருப்பார்கள். இன்றைக்கு குழந்தைகள் படிக்கிற வகுப்பு இருக்கிறார்களா? போலியோ வேக்சினேஷன் என்பது ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு இல்லையா? அதனுடைய சிறப்பு உங்களுக்கு தெரியவில்லையா? நான் இப்படி சொல்லி முடிக்க, ராஜ்குமார் சொல்றாரு, அந்த காலத்துல வீட்டுல ஒரு போன் இருந்துதான், அதுல போன் வந்து எல்லாம் சுத்தி நின்னுப்பாங்களா, எல்லாரும் பேசுவாங்க. இன்னைக்கு செல்போன் வந்து தனித்தனியா பேசுறாங்க. இந்த வீட்டுக்கு நடுவுல ஒரு லேண்ட்லைன் போன் இருந்தது, அது அறிவியல் கண்டுபிடிப்பு இல்லையா? அப்போ அதுவே அறிவியல் கண்டுபிடிப்பு தானே. அதனுடைய வளர்ச்சி இது, அடுத்த கட்டம் இது. வாழ்க்கை என்பது அடுத்த கட்டத்தை நோக்கி போவது. வளர்ச்சி என்பது இருக்கக்கூடாது. ராஜா சொல்ற, சில வளர்ச்சிகள் இருக்கக்கூடாது, எல்லா வளர்ச்சியும் இருக்கணும். தேவையில்லாத வளர்ச்சிக்கு பேர் வளர்ச்சி, அது பேர் வீக்கம். வீக்கம் தான் இருக்கக்கூடாதே தவிர வளர்ச்சி இருக்கத்தான் வேண்டும். பின்னால் தெரிகிற கண்ணதாசன் ஒரு பாடல் எழுதுகிறார், அதை சொல்லி நான் முடிக்கிறேன். பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே, நெஞ்சில் துணிவிருந்தால் நிலவுக்கும் போய் வரலாம் என்று சொன்னார். நிலவுக்கு எப்படி போக போறீங்க? அங்கிருந்து ஏணி போட்டு பிடிச்சு ஏற போறீங்களா? அங்க இருக்கிற ஒரு பாட்டி வடை சுட்டுட்டு இருக்கேன், அது உங்களுக்கு பாதை போட்டு கொடுக்க போறதா? ராக்கெட் என்கின்ற விஞ்ஞான கண்டுபிடிப்பு இல்லாவிட்டால் கவிஞர்கள் கண்ட கனவுகள் கூட நிறைவேற்ற முடியாத நண்பர்களே. அறிவியலை குறை சொல்லாதீர்கள். பயன்படுத்துகிற மனிதர்களினுடைய பண்பாடு மாற வேண்டும் என்று வேண்டுமானாலும் சொல்லுங்கள். அறிவியல் தான் கற்கால மனிதனை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறது. உங்கள் 2 பேருக்கும் விருப்பம் இல்லை என்றால் திரும்ப போகிற போது நாங்கள் காரில் போகிறோம், நீங்கள் ஜிங்கிலாரா ஜிங்கிலாரா என்று மாட்டு வண்டியில் வந்து சேருங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கிறேன். வணக்கம்.